மேஷராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் ஜாஸ்தி. இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த 2026 மேஷராசி அன்பர்கள் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் ஒத்த வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா, முற்பகுதி நல்லா இருக்கும், பிற்பகுதி ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இடையூறுகள் மூலியமா உங்களை பக்குவப்படுத்துறான், பதப்படுத்துறான், வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு புரிய வைக்கிறான், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப மத்தியம வயசா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 30+ நியர்லி 40 இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில செகண்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். லாபஸ்தான ராகு அப்படின் போது மேஷராசி என்பர்கள் என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும் அதுல அபரிவிதமான லாபம் அப்படின்றது வந்து. அதே மாதிரி பாருங்க, பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து ஏதாவது இந்த காலகட்டத்துல நாங்க கேஸ் போட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த காலகட்டம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அதை தான் பார்க்க போறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். அந்த 2 பகுதியை ஏங்க சொல்றீங்க அப்படின்னா, 1/6/2026 குரு பகவான் பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப 1/6/2026 வரைக்கும் மிதுனத்துல அமர்ந்து ஒரு விதமான பலன்களும், அதுக்கப்புறம் கடகத்துல பயிற்சியான பின்னாடி ஒரு விதமான பலன்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சியான பின்னாடி குரு பகவானோட 9ஆம் பார்வை சனி மேல படியும். அதனால பலன்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அதாவது முற்பகுதி ஒரு விதமான பலன்களும், பிற்பகுதி ஒரு விதமான பலன்களும் வரும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், அதுவும் பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி முற்பகுதி ஃபர்ஸ்ட் பாத்துடலாங்க. முற்பகுதி நம்ம எப்பயுமே சனியில இருந்து தான் பேச ஆரம்பிப்போம். எப்பயுமே சனிக்கு அப்படின்றது முன்னுரிமை அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்துல மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் மீனத்துல சனி, 12ஆம் பாவத்துல சனி. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 7 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 7 நாட்டு சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் அப்படின்றது வரும். பயப்படணுன்ற அவசியம் இருக்கா? கண்டிப்பா இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, 7 நாட்டு சனியா இருந்தாலும் சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் வயதை பொறுத்து மாறும். இது என்னங்க புது கதையா இருக்கு, இது வரைக்கும் யாருமே சொல்லலையே அப்படின்னா உண்மைதான். பொதுவா பாருங்க, நீங்க ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க, 10+ நியர்லி 20+ அந்த ரேஞ்ச் தான் வரீங்க. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின்னா கண்டிப்பா சில பல படிப்பினைகளும், சோதனைகளும், வேதனைகளும், இடையூறுகளும், இன்னல்களும் கண்டிப்பா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சனி பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இடையூறுகள் மூலியமா உங்களை பக்குவப்படுத்துறான், பதப்படுத்துறான், வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு புரிய வைக்கிறான், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நடந்து போறீங்க, அம்மா சொல்லுவாங்க கீழே பார்த்து நட, குடுகுடுன்னு ஓடியாடுற, நடந்து நடந்து வரும்போது கீழே தரையை பார்த்து நட அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லுவாங்க, நம்ம கேட்க மாட்டோம். ஆனா இப்ப 7 நாட்டு சனி காலகட்டத்துல என்ன ஆகும்னா, நடக்கும் போது நல்ல ஒரு தடுக்கி தடுக்கி உழுந்து எழுந்து ஒரு 4 நாள் வழியில உட்கார்ந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் நடக்கும் போதும் கீழே தரையை பார்த்து கால் எடுத்து வைக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைப்பீங்க. இதனோட இம்பாக்ட் எவ்வளவு நாள் இருக்கும்? பல வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இததான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு படிப்பினையை தான் 7 நாட்டு சனி ஏற்படுத்துவோம். இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள் நீங்க எல்லாத்துலயும் பொருத்தி பார்த்துக்கலாம். இளம் வயசுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள், குழப்பங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யும். அது நம்மளை பதப்படுத்திக் கொள்வதற்கு, பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது இளம் வயசு மேஷராசி என்பர்கள். இப்ப மத்தியம வயசா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 30+ நியர்லி 40 இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில செகண்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். செகண்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரத ஃபர்ஸ்ட் வரத என்ன சொல்லுவாங்க, இளம் வயசுக்கு விரைய சனி அப்படிம்பாங்க. செகண்ட் ரவுண்ட் வரத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொங்கு சனி அப்படிம்பாங்க. அதுலயும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், பொங்கு சனி இருக்கு அப்படின்னு போது எனக்கு வசதி, வாய்ப்பு, அந்தஸ்தெல்லாம் பொங்கி வருமா அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் உண்மை இல்லை. பொங்கு சனியில படிப்பினைகள் ரொம்ப கம்மி. சனியும் உங்களை நம்மள பாத்தீங்கன்னா நிறைய சோதிக்கிறதுக்குல, நம்மளும் சனிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியும். இது எப்படி, ஆல்ரெடி ஒரு ஊர்ல 7 வருஷம் வாழ்ந்துட்டு வந்தேன்ப்பா, அந்த ஊர்ல திருப்பி போனா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும், அந்த ஊர்ல என்னால சர்வே பண்ண முடியும், அந்த ஊர்னோட நிறைய இடங்கள் எனக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரிதான். அப்ப பொங்கு சனி நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா வாழ்க்கையில நல்ல லெவல்ல அப்லிஃப்ட் ஆகுங்க, இல்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, 3வது ரவுண்ட், அதாவது வாழ்க்கையில 3வது ரவுண்ட் சனி வருது. ஒரு 50+, 60+, 70+ ஏஜ் இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில 3வது ரவுண்ட் சனி வரும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கு சனி இருக்கவங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது கண்டிப்பா வேணுங்க. புரியுதுங்களா? ஆக இந்த சனி இந்த மாதிரி 3 விதமான பலன்களை கொடுப்பா, உங்க வயசை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த பயிற்சி ராகு கேது. அதுக்கு அடுத்து யாரை பத்தி பேசணும்? ராகு கேதுவை பத்தி பேசணும்.
ராகு 11ஆம் பாவம், லாபஸ்தான ராகு. லாபஸ்தான ராகு அப்படின் போது மேஷராசி என்பர்கள் என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும் அதுல அபரிவிதமான லாபம் அப்படின்றது வந்துடும். 7 நாட்டு சனியிலையும் பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காசுல, அதாவது கையில காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படாம தவிக்காம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணது ஒரு சிலர் ரொம்பவே நல்லாவே கூட இருக்காங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ராகு தான். லாபஸ்தான ராகு நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத கொடுத்துருவோம். இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய பாவம் ஆச்சேம்மா. அதுல ராகு இருக்கானே அப்படின்னா அது ஒரு உண்மைதான், அதுல நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்கு. ஆனா நம்ம முற்பகுதியில பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு. குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அத. அதாவது ஜோதிடத்துல இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு. தனலட்சுமி யோகம், லட்சுமி நாராயண யோகம், குரு சண்டால யோகம், இந்த மாதிரி நிறைய யோகம் இருக்கு. அந்த மாதிரி குரு வந்து பாத்தீங்கன்னா ராகுவை பார்க்கும்போது அந்த யோகத்துக்கு பேரு குரு சண்டால யோகம் அப்படின்றது. அந்த யோகம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ராகுனால வரக்கூடிய கெடுபலன்களை பத்தி 100% கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேத்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல கேத்து அப்படின் போது இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வருமா? பெருசா நெகட்டிவ் இம்பாக்ட் வராதுங்க. ஒண்ணுதான் ரொம்ப எளிமையான விஷயம். நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய கேப் வரும், ஒரு பெரிய இடைவெளி வரும். இது வரைக்கும் என் பிள்ளை என்ன வந்து பாருங்க அம்மா 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 நீ முந்தானி பிடிச்சி சுத்திச்சுங்க, இப்ப என்ன கண்டுக்கவே மாட்டேது, போனோடவே வாழ்க்கையை வாழுது. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வரும். மேஷராசி அன்பர்கள் உங்க பிள்ளைங்களோட உங்களுக்கும் இடைவெளி அப்படின்றது வரும். அதை பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அவங்களும் வளர்றாங்க, அவங்களும் வந்து இப்ப இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தேவை அப்படின்றத நம்ம நினைச்சுக்கணும் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து ஏதாவது இந்த காலகட்டத்துல நாங்க கேஸ் போட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த காலகட்டம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பூர்வீகத்துல எனக்கு சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் இருக்குமா, நாங்க போய் எங்க வீட்டுல சண்டை போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறோம், இந்த காலகட்டம் வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். இதுல வேற ஏதாவது நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கா அப்படின்னா பிள்ளைங்க ரீதியான மனக்குழப்பம், பிள்ளைங்களால நம்மளுக்கு கொஞ்சம் மன உளைச்சல், பிள்ளைங்க நம்ம கூட பாசமா இருக்காது, இப்படியே ஒரு விஷயம் போவோம். பூர்வீகம் சார்ந்து பெருசா நல்ல செய்தி அப்படின்றது வராது. இவ்வளவுதானே தவிர பெருசா நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு. மேஷராசி என்பவர்களுக்கு ஆல்ரெடி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் ஜாஸ்தி. இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கும் மேல என்னோட எழுத்தாற்றலும் என்னோட புத்திசாலித்தனமும் என்னோட அறிவாற்றலும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாவே இது எல்லாமே மேஷத்துக்கு உண்டு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் 3ஆம் பாவத்துல குரு வந்து அமர்றதுனால. நான் குட்டி குட்டி டிராவல் போவேன், சுத்து வட்டாரத்துல என்னோட நெய்பர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற அமைப்பு. இது முற்பகுதி. சரிங்களா? அதுக்கு அடுத்து, அதாவது முற்பகுதி அப்படின் போது 1/6/2026 வரைக்கும் இந்த மாதிரி பலன்கள். இப்போ 1/6/2026 இருந்து 2026 முடி என்ன பலன்கள் அப்படின்னா முதல்ல நம்ம சனியில இருந்து ஆரம்பிப்போம். சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி 7 நாட்டு சனியா தான் இருக்காரு. இப்ப அதுல என்ன டிஃபரன்ஸ்? ரொம்ப சிம்பிள். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல உட்கார்றாரு பாத்தீங்களா, குரு பகவானோட 9வது பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி உங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை செய்யறான் பாத்தீங்களா, கெடுக்கணும், பதப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கூட அவன் நல்லிஃபை ஆயிடுவான். நல்லிஃபை ஆயிடுவான் அப்படின்ற சென்ஸ் அமைதி ஆயிடுவான், பிரீத்தி ஆயிடுவான். ஒரு சிலர் நம்ம நல்லிஃபை ஆயிடுவான் அப்படின்னு சொல்லும்போது கூட ஏங்க இங்கிலீஷ் பேசுறீங்க, தமிழ்ல சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. 1-2 வார்த்தை இங்கிலீஷ் பேசினா தப்பு இல்ல, அமைதி ஆயிடுவான் அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? சோ இது ஒரு பெரிய பிளஸ் மேஷத்துக்கு பிற்பகுதியில அப்படின்னு சொல்லலாம். 2வது ராகு கேது வச்சு சொல்லணும் அப்படின்னு, கேது அதே பாவத்துல தான் இருப்பா. கேதுக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 2026 6/12/2026 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி ஆகுது. ஆக அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேதுனுடைய இம்பாக்ட் சேமா தான் இருக்கும். 2027 தான் கேதுனோட குணாதிசயங்கள்ல மாற்றம், கேது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள்ல மாற்றம். சரி, இப்ப ராகு 11ஆம் பாவம் லாபஸ்தான ராகு அபரிவிதமான லாபத்தை கொடுப்பான். முற்பகுதியில குருனோட பார்வை இருக்கு, பிற்பகுதியில குருனோட பார்வை கிடையாது. அப்ப இந்த காலகட்டம் என்ன ஆகும்? நீங்க உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கூட ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஒரு மனஸ்தாபம், மனசஞ்சலம், ஒரு பிளவு, ஒரு முறிவு அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் குரு பகவான் பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுகத்தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகஸ்தான குரு டிஃபால்ட்டா 4 விஷயத்தை கொடுத்துருவான். என்னென்ன விஷயம்? ஒண்ணு வந்து பாருங்க, நிறைய மேஷராசி அன்பர்களோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகும். நிறைய பேர் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, ஏதோ ஒண்ணு. அட என்னங்க நீங்க வேற வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்கன்னு சொல்றீங்க, சாப்பாட்டுக்கே இங்க கஷ்டப்படுறோம். ஏதோ ஒரு விதத்துல ஒரு நல்லது அப்படின்றது நடக்குங்க. எல்லாரும் வீடு வாங்குறாங்களா, எல்லாரும் கார் வாங்குறாங்க, ஒரு டிவிஎஸ் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான ஒரு சோஃபா வாங்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட்டை நான் அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் ஒண்ணு வாங்கினேன் அப்படின்ற அமைப்பு. டிஃபால்ட்டா வந்து பாருங்க 2வது என்ன நடக்கும் அப்படின்னா மேஷம் நிறைய பேருக்கு இடமாற்றம் நடக்கும்.
தொழில் மாற்றம் நடக்கும். அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ். அம்மா ஆல்ரெடி எனக்கு சப்போர்ட்டா தாங்க இருக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. அதனால அம்மானோட சப்போர்ட் கிடைக்கல. இப்போ வந்து பாருங்க அம்மனோட உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கு. அதனால அம்மனோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல 8, 10, 12 இங்க குருனோட பார்வை அப்படின்றது அதிகப்படியான நல்ல பலன்களை கொடுக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த 2026 மேஷ ராசி அன்பர்கள் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ஒத்த வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா, முற்பகுதி நல்லா இருக்கும், பிற்பகுதி ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பொதுவான பலன்கள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 50% ஒவ்வொரு சுய ஜாதகத்திலயும். அதுக்கும் மேல மீதி 50% வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, தசநாதன் வலுத்து இருக்கானா இல்ல வந்து கெட்டு போயிருக்கானா, அதை பொறுத்துதான். இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கோம், பிள்ளைங்களால பிரச்சனை, கணவரால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, எங்களோட ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ். அந்த சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா இதுக்கு வழி இருக்கு வழி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட முடியும். இல்லைங்க நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.